அறிவியலால் ஆள்வோம். செகண்ட் லெசன் போயிருக்கோம். இயல் 3ல 2வது லெசன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். பாத்துக்கங்க. உண்மையையே உரைக்கின்றான். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழமான பிளஸ் கடல். ஆழ் பிளஸ் கடல். இங்க பாருங்க, நம்ம டக்குன்னு பார்த்தோமே ஆழ் பிளஸ் கடல்னு எழுதுவோம். அப்படின்னா அது ஆழ் கடல் ஆயிரும். இது ஆழ கடல்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆழமான கடல்னு அர்த்தம். ஆழ கடல் இக்கு வரும் போட்டக்கூடாது. ஆழம் கூட்டல் கடல், ஆழமான கடல். சோ ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் பிளஸ் வெளி. நீலம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது நீலவான். நீலவான். பாருங்க, இவ்வளவு வராது, அப்படி ஸ்ட்ரைட்டா நீலவான். இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இல்லாதியங்கும். இல்லாது பிளஸ் இயங்கும் இல்லாதியங்கும். அகைன் எதுகை மோனை சொற்கள். மோனை சொற்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர். ஆழக்கடலின் ஆய்வுகள் ஆ. செயற்கைக்கோள் செய்தி சே. எழும்பும் எந்திர மனிதன் ஏ. உலகம் உள்ளங்கை உ. இல்லாது இயங்கும் இ. உறுப்பை உடலும் உ. அணு அனைத்தும் ஆ. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது வந்து எதுகை. இங்க ஆய்வுகள்ல செகண்ட் லெட்டர் பாங்க செய்து இயற்கை புயலும் யா ஒரே மாதிரி வந்திருக்கு. சோ இது எதுகை சொற்கள். நீல குண்டுலா வந்திருக்கு. இது எதிர்கை சொற்கள். இது பாருங்க, இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. இயைபு அப்படின்றது ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம போட்டிருக்கோம். இட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ். பார்க்கின்றான், நினைக்கின்றான், ரான். சிறக்கின்றான், உரைக்கின்றான், படைக்கின்றான், கொடுக்கின்றான், காக்கின்றான், பார்க்கின்றான், வாழ்ந்திடுவான், அமைத்திடுவான். இந்த மாதிரி ரைமிங்கா வரது எல்லாமே என்னது? இயைபு சொற்கள். இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் யாது? இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் சந்திராயன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர். பிரித்தெழுதுக. செயற்கைக்கோள், செயற்கை பிளஸ் கோள். எந்திர மனிதன், எந்திரம் இம் வரும். எந்திரம் பிளஸ் மனிதன். உள்ளங்கை. இங்க பாருங்க ஈஸி. உள்ளங்கை உள் பிளஸ் பிளஸ் கை. உள்ளங்கை. இணைய வலை, இணையம் பிளஸ் வலை. வானத்தில் செலுத்தப்படுவது செயற்கைக்கோள்கள். செகண்ட் கொஸ்டின். எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படுவது டேஸ். எந்திர மனிதன். டேஸ் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். இணைய வலையன். அப்படின்னா இன்டர்நெட். நாளைய மனிதன் விண்ணில் உள்ள டேஸ் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். விண்ணில் உள்ள டேஸ் எல்லாம், கோள்களில் எல்லாம். நல்லா பாருங்க. நாளைய மனிதன் விண்ணில் உள்ள டேஸ் எல்லாம் நகரங்கள். டேஸ் அமைத்துன்னு கேட்கலாம், நகரங்கள் அமைத்து. ரெண்டும் மாத்தி மாத்தி வரலாம். இல்லாட்டா எங்கன்னு கேட்கலாம். அப்ப விண்ணில். இந்த மூணுமே பாத்துக்கங்க. நாளைய மனிதன் விண்ணில், கோள்களில், நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். எப்படி வேணாலும் மாத்தி கேட்கலாம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும், சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரிகளை டேஸ் எழுதியுள்ளார். பாரதியார் எழுதியுள்ளார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வானத்தை பார்த்தேன், அப்ப பாரதியார். வானத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. கடல் மீனை பார்த்தேன், அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுட்டு பாரதியார். மனிதன் எங்கு சென்றும் வாழ நினைக்கின்றான். மனிதன் நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்றும் வாழ நினைக்கின்றான். மனிதன் டேஸ் வானத்தின், நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் டேஸ் எங்கு சென்று வாழ நினைக்கிறான்னா நிலவில் சென்றும் வாழ நினைக்கின்றான். யாரை மனிதன் படைத்து விட்டான்? எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனை படைத்து விட்டான். எதன் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றான்? இணைய வளையம், இன்டர்நெட். எதனை காக்க மனிதன் வழிவகை செய்துள்ளான்? பாதிக்கப்பட்ட உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க. உடலையும் உயிரையும் காக்க. எவ்வாறு மனிதன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முயல்கிறான்? இங்க பாருங்க. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முயல்கின்றான். இப்ப நம்மளுக்கு வந்து எனர்ஜி அதிகமா தேவைப்படுது, கரண்ட். சோ அப்ப அணுவை பிளந்து நியூக்ளியர் ரியாக்டர் மூலமா நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குறாங்கல்ல, கரண்ட். அதை தான் சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் லெசன் என்னன்னா, கணியனின் நண்பன். இந்த லெசன் தான் பார்க்க போறோம். அதுல இருக்க புக் பேக். நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? டேஷ். நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று பிளஸ் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ பிளஸ் உருவம். ஸ்பெல்லிங் பாருங்க. ஆ பிளஸ் உருவம். மருத்துவம் பிளஸ் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது மருத்துவ துறை. இத்து வரும். செயல் பிளஸ் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதலுக்கு ஆப்போசிட் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிதுனா ஈஸி, அரிதுனா கஷ்டம். அடுத்த கொஸ்டின். மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை எந்திரங்கள். தானியங்கிகளும் எந்திர மனிதர்களும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுனா செயற்கை நுண்ணறிவு. இதுக்கான ரெண்டுக்குமே இங்க தானியங்கின்றது ஆட்டோமேட்டிக், எந்திர மனிதனா ரோபோ. ரெண்டுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுனா செயற்கை நுண்ணறிவு தான் ஆன்சர். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. சதுரங்கம், செஸ். அது எதுனா டீப் ப்ளூ. சதுரங்கம் டீப் ப்ளூ. ஏன்னா இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சதுரங்கம்னா கலர் கலரா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், ப்ளூ கலர். அப்ப இதுலயும் கலர் வந்திருக்கு, இதுலயும் கலர் வந்திருக்கு. அப்ப சதுரங்கத்தை வெற்றி கொண்டது யாருன்னா டீப் ப்ளூ அப்படின்றது. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சோஃபியா சவுதி அரேபியா. சோஃபியா அரேபியா. ரைமிங்கா இருக்கு. காரல் கபெக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்தவர். எந்த நாட்டை சார்ந்தவர்னா செக் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து நாடக ஆசிரியர்.
காரல் கபேக் டேஸ் எந்த நாட்டை சார்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு நாடக ஆசிரியர். 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதுல ரோபோ அப்படின்ற வேர்டை வந்து பயன்படுத்தியிருக்காரு. முதலில் ரோபோ என்ற வேர்டை பயன்படுத்தியவர் யாருன்னா காரல் கபேக். எந்த நாட்டை சார்ந்தவர்னா செக் நாட்டை சார்ந்தவர். அவர் வந்து 1920 வந்து ஒரு நாடகத்துல யூஸ் பண்ணிருக்காரு. ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அடிமை என்று பொருள். அடுத்து பாருங்க, அதாவது தொழிற்சாலையில வேலை செய்வதற்காக ரோபோக்களை வந்து பணியமர்த்துற மாதிரி ஒரு நாடகத்தை வச்சிருக்காரு. அடுத்து டீப் ப்ளூ பத்தி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுல இருக்க ஒன் வேர்ட்ஸ் பார்த்தலாம். 1900 எந்த வருஷம்னா 1997 மே மாதம் வந்து ஒரு சதுரங்க போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டியில வந்து உலக சதுரங்க வெற்றியாளர் யாருன்னா கேரி கேஸ்ப்ரோ. ஸ்பெல்லிங் பாத்துக்க, நேம் பாத்துக்கோங்க. கேரி கேஸ்ப்ரோ அப்படின்றவர் வெற்றி கொண்டிருக்கு. அடுத்து ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய இந்த நிறுவனம் எந்த நிறுவனம் உருவாக்கி இருக்குன்னா ஐபிஎம் நிறுவனம். அதுக்கு நேம் வந்து டீப் ப்ளூ அப்படின்ற மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் அவருடன் போட்டியிட்டது. போட்டியில் டீப் ப்ளூ தான் வெற்றி பெற்றது. ஓகே, இதுல முக்கியமான நேம் பாத்துக்கோங்க. டீப் ப்ளூ என்னன்னா உலக சதுரங்க போட்டி. என்னைக்குன்னா இயர் வந்து 1997 மே மாசம். யார வின் பண்ணிருக்குன்னா கேரி கேஸ்ப்ரோ. எந்த நிறுவனம்னா ஐபிஎம்